கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி ஞானத்தோடு உணர்வுள்ள இருதயத்தையும் மற்றும் அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் தந்தார். இப்படி அற்புதமாக ஆரம்பமான அவனுடைய வாழ்க்கை முடிவில் அவலமாக அமைந்தது. விசுவாச ஓட்டத்தில் எப்படி தொடங்கினோம் என்பதை விட எப்படி முடிக்கிறோம் என்பதே முக்கியம். ஆரம்பத்தில் ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிவது ஆபத்தானது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று மத்தேயு 24:13 சொல்கிறது. ஆயிரக்கணக்கான நீதிமொழிகளை எழுதிய சாலமோனின் விரல்களே அந்நிய தெய்வங்களுக்கு பலிபீடம் கட்டவும் துணிந்தன மற்றும் அந்நிய பெண்கள் என்ற இச்சையினால் தன் ஆவிக்குரிய வாழ்வையும் இழந்தான். ஞானம் என்பது வெறும் அறிவு அல்ல, அது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே ஆகும். தேவ ஜனமே, ஆவிக்குரிய வாழ்வில் ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்க நினைப்பவர்களுக்கு சாலமோனின் வாழ்க்கை ஒரு எச்சரிக்கை. கர்த்தாவே, நான் கடைசி வரை உமக்கு கீழ்ப்படிந்து சாலமோனை போல இடரல் அடையாமல் பவுலை போல ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க பலன் தாரும் என்பதே நம் ஜெபமாக இருக்க வேண்டும். கீழ்ப்படிதலே உத்தமம் என்று 1 சாமுவேல் 15:22 சொல்கிறது. நாம் எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய அனுபவம் பெற்றிருந்தாலும் நம் இருதயத்தை காக்காவிட்டால் சாத்தான் நம்மை சாலமோனை போல விழச் செய்து விடுவான். சாலமோன் ஆலயத்தை கட்டினான், ஆனால் தன் இருதயத்தை கர்த்தருக்குரிய ஆலயமாக காக்க தவறினான். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொண்டால் அங்கே ஜீவ ஊற்று புறப்படும் என்று நீதிமொழிகள் 4:23 சாலமோனே எழுதியுள்ளான். சாலமோன் வயது சென்றபோது வழி விலகி போனான் என்று 1 ராஜாக்கள் 11:4 சொல்லுகிறது. நாம் பல வருடங்களாக விசுவாசியாக இருந்தாலும் சாத்தானின் வலையில் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாலமோன் ஞானத்தை பெற்று அதை தவற விட்டுவிட்டான். ஆனால் அந்த ஞானத்தின் ஊற்றாகிய இயேசு நமக்குள் வாசம் செய்வதால் நமது பலவீனங்களை அவரிடம் ஒப்படைத்து, கர்த்தாவே, சாலமோன் இழந்த ஆவிக்குரிய விழிப்புணர்வை நான் இழந்து போகாதபடி என்னை உம்முடைய சிலுவையோடு சேர்த்து கட்டிக்கொள்ளும் என்று அர்ப்பணிப்போம். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் முடிவு பரியந்தம் காத்து ஆசீர்வாதமாக நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.